ஹலோ எவ்ரிவன், நாங்கள் தமிழ் டெக்னிக்கல் குறிச்சி இன்றைக்கி வந்து நம்மளுடைய தமிழ் கன்சியூமர் சேனல் வந்து என்ன பார்த்து போகிறோம்னா, உங்கள் ஓட்டர்ஸ் ஐடி கார்டில் டிஃபால்ட்டாக ஒரு சட்டமன்ற தொகுதி இருக்கும். அந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய வசிப்பிடத்தை மாற்றம் செய்கிறது எப்படின்னு தான் நீங்கள் வந்து பார்த்துக்க போகிறோம். இது குறிப்பாக யார் பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாடகை வீடுகளில் வசிக்கிறவங்க கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க. ஏன்னா ஒரு அட்ரஸில் இருந்து இன்னொரு அட்ரஸுக்கு சேஞ்ச் ஆகும்போது அவங்களுக்கு வந்து போலிங் பூத் சேஞ்ச் ஆகும். அதாவது பழைய அட்ரஸுக்கும் புதிய அட்ரஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதாவது புதிய அட்ரஸில் இருந்து பழைய பூத்துக்கு போகணுன்னா ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து உங்களுடைய வசிப்பிடத்தை மாற்றம் செய்யலாம். அது எப்படிங்கிறத பார்த்துப்போம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய தமிழ் கன்சியூமர் சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இனி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை நீங்கள் ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று ஆன்லைன் மூலிமா பண்ணிக்கலாம், இன்னொன்று ஆஃப்லைன் மூலிமாவும் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆன்லைன் மெத்தடாக சொல்லித்தரேன். உங்கள் வெப் ப்ரௌசரில் nvsp.in இந்த யூஆர்எலுக்கு நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இதில் ஆன்லைன் மூலிமா நீங்கள் ஃபார்ம் 8A ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபார்ம் 8A எங்கே இருக்குங்கிறத காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு பச்சை கலரில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, ஐகான் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 8Aங்கிற ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஃபார்ம் வியூ ஆகும். இந்த ஆப்ஷன் இப்போதைக்கு தற்காலிகமாக ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. லான்ச் ஆனதுமே நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. இந்த சர்வீஸ் மட்டும் தான் இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து லாங்குவேஜ் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுடைய ஸ்டேட்டை சூஸ் பண்ணிக்கோங்க, டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணிக்கோங்க, அசம்பிளி சூஸ் பண்ணிக்கோங்க, நேம், அப்புறம் பார்ட் நம்பர், சீரியல் நம்பர், உங்களுடைய எபிக் நம்பர், அதாவது ஓட்டர் ஐடி கார்டு நம்பர், உங்களுடைய இமெயில் அட்ரஸ் தேவை கிடையாது. ஃபோன் நம்பரும் கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது, ஏன்னா ஆப்ஷனில் தான் சொல்லியிருக்காங்க. தென் உங்களுடைய அட்ரஸ், வில்லேஜ், போஸ்ட் ஆஃபீஸ், பின்கோடு, ஸ்டேட், திரும்பவும் டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் உங்களுடைய புகைப்படம், ஒரு பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இது மூலிமா நீங்கள் வந்து சூஸ் ஃபைல் மூலிமா ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. அட்ரஸ் ப்ரூஃபுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணலாங்கிறத காமிக்கிறேன். அதாவது பாஸ்போர்ட் சப்மிட் பண்ணிக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ், பேங்க் பாஸ்புக், ரேஷன் கார்டு, இன்கம் டேக்ஸ் அசஸ்மெண்ட் ஆர்டர், அப்புறம் ரெண்ட் அக்ரிமெண்ட், வாட்டர் பில், டெலிஃபோன் பில், எலக்ட்ரிசிட்டி பில், கேஸ் கனெக்ஷன் பில். ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் எங்கேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பிளேஸை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் ஒரு கேப்சா 60014 இதே மாதிரி உங்களுக்கு ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆகும். அந்த நம்பர் இங்கே டைப் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கிடைக்கும். ரெஃபரன்ஸ் ஐடி எதுக்குன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நிலையை சரி பார்க்கறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஆஃப்லைன் மெத்தட் ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு வந்து இந்த யூஆர்எல் காமிக்கிறேன். இந்த யூஆர்எல் உங்களுக்கு வந்து ஞாபகம் வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து இந்த லிங்கை கொடுக்குறேன். அந்த லிங்குக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை தேர்வு செஞ்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நான் இப்போது கன்னியாகுமரி சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் கொடுக்கும்போது உங்களுக்கு கன்னியாகுமரியில் எங்கெங்கே நீங்கள் வந்து இந்த சேஞ்சஸ் பண்ணிக்கலாங்கிறத வித் அட்ரஸோடு உங்களுக்கு வந்து வரும். இதில் ஏதாவது ஒரு சென்டருக்கு வந்து போய் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் எக்கச்சக்கமான சென்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணி தந்துடுவாங்க. அதாவது இது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து புதிய ஓட்டர் ஐடி கார்டு வாங்குறதுக்கும் சரி தான், அப்புறம் கலர் ஐடி கார்டாக நீங்கள் வந்து மாற்றுறதுக்கு எல்லாமே இந்த சேவை சென்டர் மூலிமா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் பயன்பெறுவாங்க. அதேமாதிரி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் தெரியப்படுத்திக்கோங்க. இன்னும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து தமிழ் கன்சியூமர் மூலிமா அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். சரிங்களா நண்பா? லைக், ஷேர், கமெண்ட்.